ஜீவா ஆட்டம் ரொம்ப அபாரம், குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலேயே எப்படின்னா போ போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரி ஜீவா ஆயிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன, எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான ட்ரிபிக் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கற்று தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளும் சேரும். எங்க அத்தா கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்பளாசை பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்பு கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்பட. என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்கப்பா போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சிட்டி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏன் கடா, நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியார உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும், உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அழாத கலா. உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன், போதுமா? நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம், ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவான். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும். விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன? சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். இது பெரிய தப்பு. இது ஒண்ணுதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள். போய் கதை நான் இருக்கிறேன், தைரியமா போய் கதை.
கொடுமை. யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது? குழந்தை மாதிரி கோபமே வராது. கடவுளே, நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கிரையாகணும்? வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம் அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா? விஜயா, மிருகத்தை விட கொடியவனே, உண்மையை சொல்லு. உன் வேலைதானே இது? ஜீவா, உஷாரா பேசு. மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் நான். ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா, அவன் சொல்றதான் நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களையா கேட்டாங்க? அத்தா, இது கொலை விஷயம். தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன், இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா பதறி இருக்கு. நீங்க பேசாம இருங்க. குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது. காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும். அங்க யாரு? ஓ, குளிக்கிறீங்களா? பின்ன என்ன, பாத்ரூம்ல வந்து தூங்குவாங்களா? பேச்சு சூடா இருக்க. கலாரா? உடம்பு சூடா இருக்கா? குளிங்க. கலா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கேளுங்க. வேற என்னதான் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ போதுமே, கேள்வியை கேளுங்க. ஆமா, காதல் காதல்ங்கிறாங்களே, அதை பத்தி உன் கருத்து என்ன? வேற வேலை இல்லாத உங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வேலை இல்லையா? இல்ல, இருந்திருந்தா இந்நேரத்துல ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்க வருவோமா? ஐயோ, அப்ப நமக்குள்ள காதல் இருக்கு. என்ன பதிலே காணோம்? பதில் சொன்ன. ஏய், உன்னதானே? உன்னதானே? ஆமா, ஒன்றுபட்ட மனம். கலா, சொல்லாத. நீ யாருக்கும் சொந்தம் ஆக முடியாது. அத்தா, ஒரு பெண் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவ வாழ்க்கை கடைசி வரை மிஷின் மாதிரி இருக்க கூடாது. அவளுக்கும் கணவன் வேணும், குடும்பம் வேணும், வாழ்வு வேணும். உண்மை. ஆனா உனக்கு வாழ்வு தர ஒத்தந்தான் உலகத்துல இருக்க முடியும். அந்த ஒருத்தர் மிஸ்டர் ஜீவா. ஏற்கனவே என் தொழில எதிரியாக, இப்போ என் வாழ்க்கையில எதிரியாக. நான் ஜெயிக்க மாட்டேன் கலா. எனக்கு புரியல. கலா, என் வித்தையை எட்டி பார்க்கவே பயப்படுவேன். எவ்வளவோ பாடுபட்டு உனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு சமமா பறக்கிற அளவுக்கு என் வித்தியை உனக்கு கத்துக் கொடுத்தேன். அதனால உன் புகழும் வளர்ந்தது. உண்மை, நான் அந்த நன்றியை மறக்கவே இல்லை. நன்றி வெறும் வார்த்தை அழகு, அது எனக்கு தேவையே இல்லை கலா. அத்தா, கலா, ஒரு உண்மையை கேளு. எங்குமே ஆள் அதிகம் கிடைக்கும், ஆனா அழகு அதிகம் கிடைக்காது. ஆண்டவனா பார்த்து ஒரு அழகை எங்கிட்ட அனுப்பி வச்சான். அந்த அழகை பார்த்து பறி மனசுலயே பூட்டி புடம் போட்டு வச்சிருக்க. என்ன கலா விழிக்கிற? இன்னுமா உனக்கு புரியல?
நீ எனக்குத்தான் சொந்தம். அத்தா, இது என்ன அக்கிரமம்? அறிவோடு தான் பேசுறீங்களா இல்ல புத்தி தடுமாறி போச்சா? உங்க பேச்சு கேட்டு உலகம் சிரிக்க போகுது. உங்களை போல கெட்டவருக்கு ஊரில் நான் தேர்ந்தாலும் எங்க அக்கா போல ஒரு நல்ல மனைவி கேட்பாளா? நன்றி, அன்பு, இரக்கம் எதுவுமே இல்லாத ஜடமா நீங்க. கலா, உங்க அக்கா நல்லவன். அவளை கோயில வச்சு கும்பிடு எனக்கு சம்மதம். ஆனா நொண்டி, நொடம், கூன், குருடு எனக்கு தேவையில்லை. காலனா, அழகு கண்ணினி, நம்முடைய காதல தான் தேனாறு ஓடும். உங்க அக்கா பத்தி கவலைப்படாது. ஒரு நொடியில் அவளை ரத்து செய்துட்டு உன்னை பதிவு செய்துக்கிறேன். நாம 2 பேரும் சர்க்கஸ் ராஜா ராணி ஆகணும்னு திட்டம். கொஞ்சம் சும்மா இருங்க, பின்னால பாருங்க. யாரும் பயப்படாதீங்க. நான் எவ்வளவோ கொடுமை செய்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய பாவி. ஒரு நாள் என் கணவனை காப்பாத்துறதுக்காக ஓடினேன், காப்பாத்தினேன். அப்பவே என் உயிர் போயிருக்கணும், போகல. நான் பாவி, காலு மட்டும்தான் போச்சு. அப்பவே என்னை கொன்னுட்டு அழகான வேறொருத்தி என் மனம் செய்திருக்கணும். அக்கா, ஏன் இப்படி வீணா வேதனை பண்ற? கொஞ்சம் பேசாம இருக்கு. பெண்களே இல்லாத இடத்திலே இருந்தாலாவது அவருக்கு என் மேல கொஞ்சம் இரக்கம் ஏற்படும். எதிரிலே பருவப்பெண், அழகான பெண் இருக்கும் போது நானும் கூடவே இருக்கேன். பாவி, நான் குறுக்கே இருக்கலாமா? அது என் தவறுதான். அக்கா, அக்கா, பொறுமைக்கு உதாரணமா இருக்கிறவா பேச. வாழ்க்கை பூரா துன்பத்தை அனுபவிக்கிற நீ இப்படி அவசரம் ஆத்திரம் படலாமா? உன் கனவு மேல் ஆணிய சொல்றேன், நீ இங்கிருந்து போக கூடாது. வா. ஆமாண்டா, உன் பலம் உனக்கு தெரியாதடா. ஆனா அரப்பலம் தான்டா. யானை அரப்பலங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? கொண்டை மிதிக்கிறா. கொண்டா 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 கொண்டா. அங்கே பயம் போடாதே, பயம் போடாதே. சவால் ஒத்துக்கினேன். நானா ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனியில ஒரு ஆள் குறைஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே. வர்றே படுக்கிறே மார் மேல ஆனே எத்தோ சொல்லு. ஐயோ முதலாளி, முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆனை தானடா? இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, சோலை டைமாக ஜல்திக்கிறோம். எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா கொடுமையே. கேட்டீங்களா? கேட்டீங்களாடா? யானைக்கு தூக்கம் வரதா? தூக்க வெறியில பழகி மிதிக்குது. போறா என் தலையை மிதிச்சுக்கிறா, நான் என்ன ஆவேன்? ஒண்ணு ஆனா சுமாரா பழைய எடுங்க. பழைய ஆனை நேரம் கொண்டா, ஆனை நேரம் கொண்டா. கருத்து போடு. எங்கடா அவன்? எங்க போட்ட மாப்பிள்ளையே? எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, என் கம்பெனியில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பை எடுக்கிற செத்த கூட ஆடுது. டேய், யாரும் குப்பை தொட்டி ஆடுது, புகையுது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஜானி ஜானி ஒடிடா ஒடிடா. என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன சின்ன ஒரு ஏய் ரப்பா, முதலாளி முதலாளி எங்க அப்பா வர்றேன்டாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன். மாலை போடு, மாலை போடு.
என்னடா ரப்பர் மாதிரி मेरा प्यारे जाने ऐसे पायस पड़ ले ஆமா இப்ப தலை பரவாயில்ல ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா டாலி ஆ. அவ்வளோ பெரிய ஆனே இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு 1000 பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான் இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம் ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன் அது எப்படி மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான் மதி எப்படி தூக்குச்சு அடாடாடாடாடா ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங் பள்ளம் புரியல ஸ்ப்ரிங் ம். ஒரு பள்ளம் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் டாலி உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும் அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற